எவ்வளோ பேர் வெறுத்துட்டாங்க அதில். அப்படி விளையாடுறது நீங்கள் விளையாடாமே இருக்கலாம். உங்களுக்காக தான் வரும், அவர் ஒருத்தருக்காக தான் வரும் மேட்ச் பார்க்க. 15 பால்ல 30 ஆடுறீங்க, அதை முன்னாடியே வந்து அஸ்ட் அவுட் ஆகிட்டு போங்க, பரவாயில்ல. கடைசியாக 2 ஓவர் போதும் அவருக்கு. 2 ஓவர் ஒரு 3 பிளாஸ்ட், அவ்வளோதான். அதுவே ஃபேன்ஸுக்கு போதும். பைக் 150ல் போனாலும் ஃப்ரண்ட் வீல பேக் வீல் முத முடியாது. எங்கள் தலை தோனி ஃப்ரண்ட் வீல், எவன் வந்தாலும் பின்னாடி மட்டும்தான் இருக்கணும். புது ஆளாக போடுங்க, ஒரு 3-4 பேர் புது ஆளாக போடுங்களேன். அது பண்ண மாட்டாங்க. 45 வயசு 35 வயசுலேயே தான் உள்ள வச்சுருப்பாங்க டீம் எல்லாருமே. தோனி எதுக்கு வச்சிருக்காங்க? ஸ்பான்சர், மேட்ச் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே எதுவாக இருந்தாலும் தோனி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால தோனி எடுக்க முடியாது. எடுத்தா சிஎஸ்கேக்கு வந்து சம்பாதிக்க முடியாது. முன்னாடி தான் வந்திருக்கணும், ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு ஆர்டர் இப்போதைக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. உண்மை அண்ணா சொல்கிற மாதிரி அவர் வயசாகி போயிடுச்சு. தோனிலாம் போதும் சார், எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. அதே மாதிரி அவர் டீமில் இருக்கிறவர் தான் சிஎஸ்கே. அதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஸ்பான்சர் இருக்கட்டும், எல்லாமே குறைஞ்சிடும். என்னதான் விராட் ஃபேனாக இருந்தாலும் தோனி வந்து கடைசியில் வந்து இறங்கிட்டார். இப்போ தோனி விராட் அந்த பிரதர்ஸ் மாதிரி இருக்குல்லப்பா ப்ரோ. லாஸ்ட் மேட்ச் தோனி ஆடினதாலே தோனியை வெறுக்கிற நிலைமைக்கு ஆகிட்டோம் ப்ரோ. 15,000 கொடுத்து பிளாக்ல டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம் மேட்ச் பார்க்கறதுக்கு. சென்னை மேட்ச் இப்போ இந்த லாஸ்ட் மேட்ச் போனோம், 15,000 கொடுத்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி போனோம். ஆனால் அவ்வளோ கொடுத்து போய் பவுலர் மாதிரி 9 டவுன் வந்து விளையாடலாமா ப்ரோ? சொல்லுங்க நீங்களே. எவ்வளோ பேர் வெறுத்துட்டாங்க அதில். அப்படி விளையாடுறது நீங்கள் விளையாடாமே இருக்கலாம். உங்களுக்காக தான் வரும், அவர் ஒருத்தருக்காக தான் வரும் மேட்ச் பார்க்கறதுக்கு. அஸ்வின் அறிக்கை விட்டாரு, முன்னாடி சாம் கரன் வராரு. இவங்களாம் பேட்ஸ்மேனா ப்ரோ? அவங்க பேட்ஸ்மேனா? இப்போ நீங்கள் லாஸ்ட்டில் வந்து 5 பாலுக்கு 15 பால்ல 30 ஆடுறீங்க, அதை முன்னாடியே வந்து அஸ்ட் அவுட் ஆகிட்டு போங்க, பரவாயில்ல. ஃபேன் சந்தோஷப்படுவாங்க, பரவாயில்ல. உங்கள் ரோல் இதுதான் தெரிஞ்சிச்சு, அதை முன்னாடி வந்து ஆட்டு போயிடுங்க. 5 டவுன் வந்து ஆட்டு போங்க, 9 டவுன் ஏன் ஆடுறீங்க? இல்லை, அவரு விட்டு கொடுத்துறா சரி. இல்லை, எங்கே ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல, போய் ஆடுங்கன்னு. அதனால ஆட்டம் போ அப்படின்னு இது பண்ணுற போல, என்கரேஜ் பண்ணுறா போல. அதுக்கு எதுக்கு அஸ்வினை இறக்கி இருக்கணும்? அஸ்வின் ஆடுற பிளேயர்ப்பா. அஸ்வின் ஆடுறது பார்த்துட்டு இல்லையா நீங்கள்? இந்தியனில் ஆடிக்கிறாமல்ல, அஸ்வின் ஆடுவோம். என்ன அவர் கொஞ்சம் வயசாகிறதுனால சரி கொஞ்சம் பின்னாடி போவோம், இருக்கிறவங்க ஆட்டம். ஏன்னா இந்த வருஷத்துக்கு எவ்வளோ லாஸ்ட் நினைக்கிறேன் ஐபிஎல்ல அவர் தோனி. என்னை பொறுத்தவரைக்கும் அதான் நான் கெஸ் பண்ணுறேன். 10 வருஷம்லாம் எப்படி இருப்பான்னு தெரியாது. சொல்லலாம்ண்ணா, டோனி பின்னாடி ஆடுறது தானே நல்லாயிருக்கும். கடைசியாக 2 ஓவர் போதும் அவருக்கு. 2 ஓவர் ஒரு 3 பிளாஸ்ட், அவ்வளோதான். அதுவே ஃபேன்ஸுக்கு போதும். முன்னாடி மற்றவங்க எல்லாரும் ஆடி கொஞ்சம் ஆடினா நல்லாயிருக்கும். இந்த வாட்டி தீபக் கூடலாம் புதுசாக ஆடினாங்க அவர், ஆனால் ஒன்றுமே ஆடல. ஸோ சான்ஸ் கொடுக்குறாரு அவர், பார்க்கலாம். இப்போ தானே 2 மேட்ச் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து பார்த்துப்பாரு அவர். நான் தான் வந்து பைக் 150ல் போனாலும் ஃப்ரண்ட் வீல பேக் வீல் முத முடியாது. எங்கள் தலை தோனி ஃப்ரண்ட் வீல், எவன் வந்தாலும் பின்னாடி மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? அதில் அப்படிலாம் இல்லைங்க, 9th டவுன் சொல்லாதீங்க. அவரோட கெப்பாசிட்டி என்னவோ அதுதான் பண்ண முடியும். முன்னாடி இருக்கிற பிளேயர்லாம் ஏன் ஆடல, அதை கேளுங்க, அதை பாருங்க. தோனி வந்து ஒரு லயனு, முன்னாடி இருக்கிறவங்க ஜென்ரேஷனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒன்று டீமை வந்து எப்படி சூழ்நிலை போத்துட்டு அதுக்கேற்ற பார்த்துட்டு சிங்கம் உள்ள இறங்குது, அந்த மாதிரி இன்னும் சொல்லலாம். சிங்கம் ஃபர்ஸ்டே இறங்கிச்சுன்னா அப்போ எல்லாருமே சிங்கத்தை பார்த்து விட்டுருவாங்க. சாம் கரனை போலிங் போட்டு வச்சுட்டு டெவான் கான்வே கூட இம்பாக்ட் பிளேயரை இறக்கி விட்டுக்கலாம். புரியுதுங்களா? தீபக் கூட தேவையில்லை. தீபக் கூட எதுக்கு? ராகுல் திரிபாட்டியாவது பரவாயில்ல, ஓப்பனிங்காக ஆடுவார். அவர் பேட்டிங் பார்த்துக்கிறேன். தீபக் கூடலாம் இல்லை. இந்த மேட்ச்சில் சாம் கரனுங்க போலிங் போட்டு டெவான் கான்வே ஆட வச்சா கரெக்டாக இருக்கும். மேபி விஜய் சங்கர் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம், ஒரு ஆப்ஷன் நல்லா இருக்கும். அவன் பவுலர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர், தமிழ்நாட்டு பிளேயர், கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக இருக்குது. இருந்தாலும் அவர் அஸ்வினுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தாரு. ஆனால் அஸ்வின் கரெக்டாக யூஸ் பண்ணல. அதை மேபி வந்திருக்கலாம், வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு நல்லா இருந்திருக்கும். வின் பண்ணியிருக்க முடியாது, ஆடியன்ஸ்க்கு நல்லா இருந்திருக்கும். ஓ, அவ்வளோ பெரிய லெஜெண்ட் எல்லாரும் வந்துட்டு போதும் அவர் ஆடினது இல்லை மாதிரிலாம் சொல்லும்போது வருத்தமாக இருக்கா? கண்டிப்பாக. இருந்தாலும் அவர் விடாமல் ஆடுறாருல, கண்டிப்பாக ஆடுவார்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் பார்ப்போம். எத்தனை பேர் யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம், எவ்வளோ பேர் புதுசாக வந்துட்டு இருக்காங்க. 3 மேட்ச் 4 மேட்ச் வாய்ப்பு கொடுப்போம், சர்வே பண்ணட்டும். அதுக்கப்புறமா நம்ம டீமை மேட்ச் எடுத்து போகலாம், குவாலிஃபைக்கு எடுத்துன்னு போகலாம். இவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்துக்கும் பழைய அளவு ஆடணும், இன்னும் ஆடணும் இருக்கணும். 43 வயசுல இன்னும் தேவையா? லிஜெண்ட்ஸ்ல போய் ஆட சொல்லுங்க. ஆக்சுவலா அவன் இறங்காததுக்கு உண்டான ரீசனும் அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து யங்ஸ்டர்ஸ், ஸோ அந்த அவரு வெளியே உட்காந்து இங்கே பாருங்க, இதெல்லாம் பார்க்க போனால் ஒரு மார்க்கெட்டிங், இவங்க பேசுறதோ ஒரு மார்க்கெட்டிங், நான் பேசுறதோ மார்க்கெட்டிங், எல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் தான். சென்னை சிஎஸ்கே வச்சு அவர் பிராண்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அவர் ப்ராப்பர் மேட்ச் கிரிக்கெட்டை வந்து யாருமே லைக் பண்ணல. பட் இது வந்து ரசிகருக்குள்ள ஒரு பிராண்டிங் கிரிக்கெட்டை தான் போதே தவிர இவங்க பேசுகிற மாதிரி அது யாருமே அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியன் லெவலில் எங்கே யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகுது? அவங்க அப்பா வந்து பெரிய கிரிக்கெட் பிளேயராக இருந்தால் ஈஸியாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிது, அந்த மாதிரி தான் போயிட்டு தவிர யாருக்கும் வந்து ஒரு
ப்ராப்பரான ஒரு ரெகக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது கூட இருக்கலாம். கம்பல்சரி முன்னாடி தான் இறங்கி இருக்கணும். கம்பல்சரி இறங்கி இருக்கணும். ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் 7வது 8வது இந்த டைம்லயும் இறங்கக்கூடாது. இப்போயாவது ஒரு 2 டவுன் 3 டவுன் அந்த மாதிரி இறங்கணும். சொல்றது புரியுங்களா? ஏன்னா 2 டவுன் இறங்கி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னமும் சீனியர் பிளேயர் போது ஓப்பனிங் இறங்கி டீமை கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம், ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி கங்குலி எல்லாருமே கம்பீர்லாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க இவர் வந்து முன்னாடி இறங்கணும்னு. பட் ஆனால் அவர் இன்னமும் அப்படியே இறங்கிட்டு லாஸ்ட் அவர் எதனால அவங்க வந்து பேக்கப் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கே நல்லா கிளீனாக தெரியுது இல்லையா பேக்கப் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அவர் அஸ்வின் இறங்க வேண்டிய இடத்துல அவர் இறங்கணும். நார்மலாகவே இறங்கலன்னும் போது அவர் நேம் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு டீம் பார்க்குறாங்கன்னு நான் இருக்கேன். உண்மையாக சொல்லணும்னா டோனி எதுக்கு வச்சிருக்காங்க? ஸ்பான்சர் மேட்ச் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே எதுவாக இருந்தாலும் டோனி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் டோனி எடுக்க முடியாது. எடுத்தால் சிஎஸ்கேக்கு வந்து சம்பாதிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் மெயின். அப்படின்னும் போது அவருக்கு வந்து கொஞ்சம் ஓட முடியல, அதனால் எதுவும் பண்ண முடியலன்றதுக்காக வெயிட் பண்ணி இப்போ அவர் திடீர்னு அடுத்த வருஷம் போயிடலாம். இவரே இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டு திருப்பி அதுக்கப்புறமா அவர் அடுத்த வருஷம் இல்லைன்னும் போது அவரை மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். லேட்டாக வரது தப்பு சொல்ல வரல. முன்னாடி வந்து ஜெயிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அவ்வளோதான். ஏன்னா ஆர்சிபி கூட கொஞ்சம் ரெக்கார்டு இருக்குது. முன்னாடி வந்து கொஞ்சம் ஆடி ஜெயிச்சிருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் அவர் பண்ண தப்புலாம் கிடையாது. அதே மாதிரி அவர் டீமில் இருக்கிறவர் தான் சிஎஸ்கே. அதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஸ்பான்சர் இருக்கட்டும், எல்லாமே குறைஞ்சிடும். சிஎஸ்கே டோனினால தான் சிஎஸ்கே, அவ்வளோதான். முன்னாடி இறங்கி இருக்கலாம். அவர் இப்போ இறங்கி அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லை. அவர் ஐபிஎல் மட்டும்தான் ஆடுறாரு. மற்றபடி எல்லாருமே நல்லா கிரிக்கெட் ஆடுறாங்க. அவர் ஐபிஎல் மட்டும் ஆடுறதுனால அவர் சரி முன்னாடி வரவங்க அடிப்பாங்கன்றதுனால அவர் இறங்காமல் இருந்துட்டாரு. நெக்ஸ்ட் மேட்ச்சில் இறக்கணும். அவர் முன்னாடி இறக்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருந்திருக்கும். டோனிலாம் போதும் சார், எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. அந்த இடத்துக்கு ஒரு புது பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அதாவது அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் இந்தியா டீமுக்குள்ளே வருவான். இன்னும் அந்த 11 ஒரு இடத்த வேஸ்ட் பண்ணியிருக்காரு நிற்க வச்சு. நம்பர் 9ல வந்து ஆடுறாரு. வருது தோக்குற மாதிரி இருந்தாருன்னா அப்படி வந்துருவாரு. சிஎஸ்கே ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அவர் தலை மாதிரி உள்ள இறங்கிடுவார். அடிக்கணும்னா அவருக்கு முடியாது அவரால். இப்போலாம் அது ஒரு ஆள் வாய்ப்பு கொடுத்துடலாம் பேசாமல். எனக்கு தெரிஞ்சு அது நல்லது. ட்ரிபாத்தி இந்த ஹுடாலாம் வந்து வெளியே அப்படியே அனுப்பிச்சிடணும். அதுக்கு மேலாம் இன்னும் இருக்காங்க. ஆக்சுவலாக பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆப்ஷன்ஸ் இருக்குது. யார் சொன்னா? கான்வே இருக்கான். கிட்டத்தட்ட 150 ஓடி ஆடிட்டு பாரா T20 கூட ஒரு 80 T20 ஆடி இருப்பாரா. ஸோ இதுக்கு அது புது ஆளாக போடுங்க. ஒரு 3-4 பேர் புது ஆளாக போடுங்களேன். அது பண்ண மாட்டாங்க. 45 வயசு 35 வயசுலேயே தான் உள்ள வச்சுருப்பாங்க டீம் எல்லாருமே. இல்லை தோனி ஆடுறதுலாம் நீ அந்த அளவுக்கு நான் யோசிக்கல. தோனி வந்து ஒரு கைடன்ஸ் ருத்துராஜா கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ருத்துராஜ் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கா, கண்டிப்பாக கொண்டு வருவார். என்னன்னா இப்போ ஒரு மேட்ச் ஆர்சிபி வந்து ஒரு 10 இயர்ஸ் மேலே 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மேட்ச் சிஎஸ்கே 70s அப்புறம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே லெகசி பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கூட இருக்க முடியாது. 5 கப் அடிச்சவங்க. ஸோ ஒரு மேட்ச் வரதுக்கு அப்புறம் சிஎஸ்கே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. இன்னும் 12 மேட்சஸ் இருக்கு. 12 மேட்சஸ் சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்க, டேபிள் டாப்ல முடிப்பாங்க. அவர் 6 பாலுக்கு 6 6 அடி சொன்னா கூட ட்ரை பண்ணுவாங்க. என்ன மேட்ச் பார்க்காதீங்க, எவ்வளோ மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச் ஒரு மேட்ச் வச்சு சொல்ல முடியாது. கப் எடுத்தா நல்லவர், கப்பு எடுக்கலன்னா ஐயோ இவர் யாருங்க இல்லை வயசாயிடுச்சு ரிட்டையர் ஆகுங்க சொல்ற வாயில இதே வாயில கப்பை தம்பிட்டு எங்க தலை தான் அப்படின்னாங்க. எப்போதும் தலை தான். தோத்தாலும் ஜெயிச்சாலும் தலை தான்.